இருக்கிறது வந்து சுண்டக்காய் செடி. இது வந்து பூ. அதே மாதிரி இது வந்து சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காய் பூவு, இந்த காய், இந்த செடியை பற்றியே முக்கியமாக நம்ம இப்போ கொஞ்சம் விரிவாக பார்ப்போமா? பசுமைச்சாரல் சேனலுக்காக அன்பு வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார். இந்த சுண்டைக்காய்க்கு பேயத்தி, மலை சுண்டை, அமரக்காய் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு பேர்லாம் இருக்குது. இது சுமாராக ஒரு 3 மீட்டர் உயரம் வளரக்கூடியதுங்க. இந்த சுண்டைக்காயில் அதி அற்புதமான மருத்துவ குணங்கள் ஒளிந்திருக்கின்றன. அதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போது மூச்சுக்குழாய் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கலேன். அந்த மூச்சுக்குழாய் பிரச்சனையை இந்த சுண்டைக்காய் போக்க வல்லதுங்க. அதே மாதிரி வயிற்றில் புழு இருக்குது, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பேதி ஆகுது, அதே மாதிரி சிறுநீர் கழிக்கல சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த சுண்டைக்காயை கொடுத்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற பூச்சி நீங்கிடும். அதே மாதிரி பேதியும் நின்றுடும். அதே மாதிரி சிறுநீர் வந்து பெருக்கம் அதிகரிக்கும். இந்த சிறுநீர் பெருக்கம் இருந்தால் தான் ஹெல்த்தியாக குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி மண்ணீரல் நோய், அந்த மண்ணீரல் நோய் எதுவாக இருந்தாலும் இந்த சுண்டைக்காய் வந்து அருமருந்துங்க. அதி அற்புதமாக வேலை செய்யக்கூடிய சுண்டைக்காயை நாம் வாரத்திற்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 இல்லை 3 முறையாவது யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் நுண்ணூட்டச்சத்துக்கள்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கேன். பெருவூட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள் சொல்லி. நுண்ணூட்டச்சத்துக்கள்னா இந்த விட்டமின்கள் மற்றும் கனிமங்களை தான் நம்ம நுண்ணூட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம். அந்த நுண்ணூட்டச்சத்துக்களான வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ, அதே மாதிரி கால்சியம், இரும்பு, இதெல்லாம் இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ரத்த சோகைன்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்து அதுக்கு இரும்பு பற்றாக்குறை ஒரு காரணம். அப்படி ஒரு இரும்பு பற்றாக்குறை வந்து போக்க வல்லது இந்த சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காயை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா ரத்த சோகைன்றதே வராது. ஆங்கிலத்தில் அனீமியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அனீமியான்ற ப்ராப்ளமே வராமல் இருக்குங்க. இதில் இருக்கிற கசப்புத்தன்மை, இந்த இலையிலும் சரி இந்த காயிலும் சரி கசப்புத்தன்மை இருக்குது. இந்த கசப்புத்தன்மையை இருக்கிறதால என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரத்த சுத்திகரிப்பு நடக்குது. ரத்த சுத்தமாகணும்னா சுண்டைக்காயை சாப்பிட்டா ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது குடலுக்கு, அந்த குடலுக்கு ரொம்ப பிரச்சனை வராமல் இருக்கணும்னா இந்த சுண்டைக்காய் அதி அற்புதமான மருந்தாக வேலை செய்யுது. குடல் பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்க்க வல்லது இது. இதை வந்து அப்படியே பச்சையாகவும் நீங்கள் குழம்பு வைக்கலாம், இல்லை மொத்தலாக செஞ்சும் சாப்பிடலாம். பச்சையாக குழம்பு வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த கால்சியம், அந்த சுண்ணாம்பு சத்து வந்து நமக்கு டைரெக்டாக போகிறதால எலும்பு உறுதி பெறுது. அதே மாதிரி மார்பு சளியும் போக்க வல்லது. இதை வந்து காட்டு சுண்டைக்காய், நாட்டு சுண்டைக்காய்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, காட்டில் விளைஞ்சது காட்டு சுண்டைக்காய், நம்மக்கிட்ட இருக்கிறது நாட்டு சுண்டைக்காய்னு வச்சுங்களேன். இது பச்சையை குழம்பு வச்சு சாப்பிடும்போது நிறைய மெடிக்கல் வேல்யூ இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த இலை, இந்த வேர், காய் எல்லாமே மருத்துவ குணங்கள் வாய்ந்ததுன்றதால இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. அதே மாதிரி எனக்கு டயாபெட்டிக்குங்கன்னு சொல்லி சொல்லாதவங்களே கிடையாது இந்த நாளில். அப்படி ஒரு டயாபெட்டிக் கண்ட்ரோலை கூட இந்த சுண்டைக்காய் பண்ணுதுங்க. அதி அற்புதமான மருந்து. இந்த சுண்டைக்காய் வத்தலை சாப்பிட்டாலும் சரி, இந்த சுண்டைக்காய் பச்சையை குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி, இந்த இலையை வந்து நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு அப்படியே நல்லா கொதிக்க வச்சு அந்த அந்த தண்ணி எடுத்து குடித்தாலும் சரி, இது வந்து நமக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு மருந்தாக தயாராகுதுங்க. முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி, எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தின்றது வேணும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரத்தத்தில் வந்து வெள்ளை அணுக்களோட உற்பத்தி அதிகமாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த செடி கொடுக்க வல்லதுங்க. இப்படி நம்மக்கிட்டேயே ஒரு அதி அற்புதமான மூலிகைங்க இது, இந்த சுண்டைக்காய். சுண்டைக்காயோட இலை, பூவு, இந்த காய் எல்லாமே. அதனால் இதை வந்து நம்ம வாரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாளாவது நம்ம எல்லாருமே வயசு வித்தியாசம் இல்லாமல் யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன லாபம் இருக்குது பாருங்கள். ஒன்று, ரத்த சுத்தி நடக்குது, ரத்த சோகை வராமல் தடுக்கப்படுது, நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகள்லாம் வலுப்பெறுது. இப்படி நமக்கு அன்றாடம் எது எது தேவையோ முன்னூட்டச்சத்துக்கள் அத்தனையும் வழங்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான பொக்கிஷம்ங்க இந்த சுண்டைக்காய். இந்த அற்புதமான பதிவை உங்களுக்கு நான் இங்கே பதிவு செய்து ஒளிப்பதிவாளர் நீலகண்டருடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேறொரு பதிவில் மற்றொரு மூலிகையை பற்றி சந்திப்போம். சொல்கிறேன், வணக்கம்.